யுஏஇயில் பல நாட்டிலேருந்து மக்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம தமிழ் மக்களும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க புதுசாக விசிட்டில் வரவங்க, புதுசாக வேலை எடுக்கிறவங்க ஒரு ஸ்கேமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் அவங்க யார் வேலைக்கு வந்தாலும் வேலை தேடி ஃபஸ்ட் சேலரி, செகண்ட் ஆர் தேர்ட் சேலரியில் யூஸ்வலாக எல்லாருக்கும் வர ஒரு நார்மலான விஷயம்னு சொன்னால் அவங்களோட ஆர்டினரி லைஃப்பை எக்ஸ்ட்ராடினரியாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. மொபைல்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்ஸ் ஆர் PS5 இருக்கட்டும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்களோட லைஃப் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த ஆசையை தான் வந்து இந்த ஆசை வந்து படுறது தப்பு இல்லை. அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட பேமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பேமெண்ட்ஸ் மெத்தட் இருக்குது. மந்த்லி பேமெண்ட்ஸ் இருக்குது. கார்டு மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. எவ்வளோ பெரிய பெரிய பிக் ஸ்டோர்ஸ் இருக்குது. சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்னும் இதோட பெஸ்ட் ப்ரைஸாக எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டுருக்கிறப்ப சோஷியல் மீடியாஸில் நிறையா ஹூக்ஸ் இருக்குது, ஸ்கேம் ஹூக்ஸு. இவங்க போயிட்டு மார்க்கெட் ப்ளேஸில் சர்ச் பண்ணுறப்ப அவங்க அந்த ஹூக்ஸில் வந்து மாட்டிக்கிறாங்க. அவ்வளோதான். யாரும் வந்து யாரையும் ஸ்கேம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ண போகிறப்ப அந்த ஸ்கேம்ஸில் வந்து மாட்டிடுறாங்க. ஸோ அந்த ஸ்கேம் வந்து யூஸ்வலி ரொம்ப ஃபேமஸான ஸ்கேம் 419 ஸ்கேம். 1980s to 1990s இந்தியாவில் ரொம்ப நிறைய பேர், ரொம்ப தமிழ் மக்கள், ஈவன் மிஸ்டர் கோபிநாத் சார் கூட நீயா நானா டிபேட்டில் ஒரு குரூப்ஸ் வந்துருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருக்காமல் இருப்பீங்க. இந்த நைஜீரியன் பிரின்ஸ் ஸ்கேம் சொல்லுவாங்க. அது இன்னமும் இந்த யுஏஇயில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, மக்கள் வந்து கேஜெட்ஸ் மேலே ஆசைப்பட்டு சீப் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவான பிக்சர்ஸில் போட்டிருப்பாங்க. போட்டு போய் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், ஃபஸ்ட்டு வி ஆர் கிவிங் திஸ் ஹேஸ் அ ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவான். இந்த ப்ரைஸு மார்க்கெட்லேயே கிடைக்காது, ஃப்ரெஷ் பீஸு, பாக்ஸ் பீஸு. நாங்கள் வந்து பெரிய பெரிய பிக் சப்ளையர்ஸுக்கு சப்ளை பண்ணுவோம். இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டுக்காக, நியூ இயர் டிஸ்கவுண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாயாஜால் காமிச்சு என்ன பண்ணுவான், உங்களை வந்து அந்த ஸ்கேமில் வந்து பிடிச்சி இழுக்க பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஒரு ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் 1900 to 2300 இருக்குது, டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியன்ஸ். அவன் ஒரு 500 தான் கொடுக்க சொல்லுவான். நீ ஒரு 500 நீ அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் பண்ணு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவான். நீங்கள் எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் வந்து நீங்கள் பணத்தை நீங்கள் போடுவீங்க. பட் ஆனால் அக்கௌண்ட் வந்து யுஏஇ அக்கௌண்ட்டாக இருக்காது. எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு உங்களை போய் போட சொல்லுவான். ஓகே, இது வந்து பல வருஷம் இங்கே இருந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத மக்களுக்கு உண்டான தகவல். ஓகே, புதுசாக யாரெல்லாம் வர இருக்கிறாங்களோ அவங்களுக்கு, யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையை யுஏஇயில் தொடக்கம் பண்ணணுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான பதிவு இது. அப்போ என்ன பண்ணுவான், சேலரி எடுத்துருப்பாங்க, ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபோன் வாங்குறதுக்கோ அதுக்கோ. அதே ஃபோன் வந்து ஒரு 50 to 40% ப்ரைஸில் வந்து நம்ம கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஆசைப்படுவாங்க யாராட்டும். அப்போ என்ன பண்ணுவான், அவன் வந்து ஃபஸ்ட்டு 50% நீ வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ணு, உனக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் பேமெண்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணால் போதும், அவங்க டேரெக்டாக கையில் வந்து கொடுத்துருவாங்க. நீ பார்த்துட்டு இஃப் யூ ஆர் ஹாப்பி பே ரிமைனிங் அமௌண்ட்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், புதுசாக உள்ளவங்களுக்கு ஓகே ரிஸ்க்கு வந்து 90% வந்து இதில் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, 50% அமௌண்ட் பே பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்வாய்ஸ் அனுப்புவான், 2-3 டேஸில் டெலிவரின்னு சொல்லுவான். தேர்ட் டே வந்து நம்ம மெசேஜ் பண்ணி கேட்டால் அவன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன சொன்னால், அவன் பேக்கேஜோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பான். பேக்கேஜ் எங்கேருந்து எங்கே போகுதுங்கிறது கொண்டு கொடுப்பான் அவங்கள்ட்ட. இன் ஷிப்பிங் இருக்கும், இன் டிரான்சிட் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த ட்ராக்கிங் ஐடியா சைட்டில் போட்டு பார்த்தா ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் காமிக்கும். அந்த மாதிரி பக்கவாக இருக்கும். டெலிவரி எக்ஸ்பெக்டட் டேட்டில் நம்ம கால் பண்ணி அவன்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், கஸ்டம்ஸில் வந்துடுச்சு, நீ வந்து ரிமைனிங் பேமெண்ட்டை வந்து இன்னொரு அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுப்பான், அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலில் வந்து அனுப்ப சொல்லுவான். அக்கௌண்ட் இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா. ஸோ எத்தனை மக்கள் வந்து அனுப்பியிருக்காங்க அது தெரியாது, எத்தனை மக்கள் வந்து இந்த இடத்துலையாவது உஷாராகுனாங்களா அப்பயுமே தெரியாது. ஓகே, அவன் ஈவன் பிக்சர்ஸோடு வச்சு அவன் காமிப்பான், அவன் நான் தான் வந்து எடுத்துகிட்டு வரேன், ஸோ எங்களோட டீம் தான் அது ஏகப்பட்ட மாயாஜால் காமிப்பான். ஓகே, ஸோ எப்படியாவது அமௌண்ட் ரிமைனிங் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அதுலேயும் 25% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் உனக்கு கஸ்டம்ஸை கிளியர் பண்ணுறேம்மா. 50% பே பண்ணியாச்சு, 20% இல்லை 25% பே பண்ணு, அட்லீஸ்ட் 30% பே பண்ணு, கஸ்டம் கிளியர் பண்ணிட்டு ரிமைனிங்கை வந்து டேரெக்டாக வந்து நீ என்கிட்ட கொடுத்தா போதும், டிவைஸ் உன் கையில் வாங்கிட்டு நீ செக் பண்ணிட்டு கொடுத்தா போதும்மா. திருப்பி 40% கேட்பான். இல்லை முடியாது, நீ என் பணத்தை ரிட்டர்ன் அனுப்புனா அவன் அக்செப்டே பண்ண மாட்டான். ஸோ ரொம்ப தெளிவாக பேசுவான். ஏர்போர்ட்டில் இருக்காம்பான், ஃபோட்டோவை காமிப்பான், பேக்கை காமிப்பான், ஷிப்மெண்ட்டு வந்து எங்கள் ஆள் மூலியமாக தான் கொடுத்துருக்கோம், இது ஹோல்சேலு, அதனால் எங்கள் டீம் வருது, ஏகப்பட்ட மேட்ரு கொண்டு வருவான். ஸோ யூ ஹாவ் டு பி அவேர். இதில் யாரும் சிக்கிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரீசெண்டாக இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து இதை மாதிரி கம்யூனிகேட் பண்ணி அவர் பணத்தை இழந்திருக்காங்க. யுஏஇலையும் சரி.
ஓகே, ஸோ இந்த ஸ்கேம் வந்து இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பேர் நைஜீரியன் பிரின்ஸ் ஸ்கேம். ஓகே, ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு. ஐட்டம்ஸ் எதுவும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுன்னா ஸ்டோர்ஸில் நிறையா மந்த்லி பேமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கார்டில் மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் போட்டு உங்களோட டிவைஸை ட்ரீம் டிவைஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போய் ரிஸ்கில் போய் விழுந்துடாதீங்க. இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். யாராவது புதுசாக துபாய்க்கு வர மாதிரி இருக்காங்க, லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரினா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரும் அடி வாங்கியிருந்தாங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, தட்ஸ் இட்.